எரேமியா 31:25. சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன். சோர்ந்து தளர்ந்து போகும் உள்ளங்கள் இன்று அநேகம். உடல் அளவில் மன அளவில் எதிர்வரும் போராட்டங்கள், நெருக்கடிகள் எத்தனையோ மக்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாத சூழல், குடும்பத்தில் உண்மையான அன்பு இல்லாத நிலை, பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில் கவனிப்பார் அற்று இருக்கும் வயதான பெற்றோரின் மன சோர்வுகள், எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளை சார்ந்து இருக்கும் நிலை, தனக்கு என்று, தனது தேவை என்று, தனக்கு வேண்டும் என்று விருப்பத்தை கூட தெரிவிக்க இயலாத சூழல், தங்களுக்குள்ளேயே தளர்வோடு வாழும் சூழல், உள்ளச்சோர்வு, வயதாய் கொண்டு போகிறது, திருமணம் நடக்கவில்லையே, எப்போது நடக்கும் என்று சோர்ந்து போன இதயங்கள், சகோதர சகோதரிகள், இவர்களின் சோர்வுகள். திருமணமாகி பல வருடங்கள் கடந்து விட்டன, குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற மிகப்பெரிய ஒரு சோர்வு. சோர்ந்து போன உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் என்று ஆண்டவரே நீர் வாக்கு கொடுக்கிறீர். இந்த உள்ளங்களை கனிவோடு பாரும், இந்த உள்ளங்களை கைவிடாதேயும். சோர்ந்து போன மனமே நீர் கலங்காதே, திகையாதே. உன் தேவன் உனக்கு புத்துயிர் அளிக்க உன் அருகே இருக்கிறார். அவர் மீது உன் கவலையை போட்டுவிடு. அவரில் நீ நம்பிக்கை கொள். உன்னை அவர் ஒரு பொழுதுமே கைவிடவே மாட்டார். கவலைப்படாதே.